வணக்கம். இன்னைக்கு அண்ணாமலை ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. இது சமூக வலைதளங்களையும் சரி, பாஜகவிலையும் சரி, அதிமுகலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நான் தனி மனுஷன் தான், யாருக்கிட்டையும் கருத்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்தெல்லாம் சொல்ல மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் வேலை செய்யல. பேசும்போது நான் வெளிப்படையா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இந்த விஷயம் தான் இவர் ரொம்ப ஒரு ஆதங்கத்துல பேசின மாதிரி தான் தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு முயற்சி பண்ணாரு, எவ்வளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணாரு பாஜகவை. ஒரு கிராமத்துல இருக்கவங்களுக்கு கூட தாமரை அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தாமரை வளர்ந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அவங்களால வளர்க்க முடியல. அண்ணாமலை வளர்த்தாரு. அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தார். அவரை அதிமுக சொல்லுது, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கி போட்டுட்டு அவங்க சொல்கிற நயினா நாகேந்திரனை கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. இதெல்லாம் அண்ணாமலையினால் ஏற்றுக்க முடியல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. செய்தியாளர் சந்திச்சா பேசக்கூடாது, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை பேசக்கூடாது. ஏன்னா 2024 நீங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பேசுனதுனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக நம்ம கூட கூட்டணி வைக்காமல் பிரிஞ்சு போச்சு. அதனால தான் நம்ம நிறைய தொகுதிகளை தோற்று போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க. என்னடா இது, நாம் தமிழர் கட்சி கூட கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து தனியாக தான் போட்டி போடுறாங்க தேர்தல் காலத்துக்குள்ளே. அவங்களால ஒரு 8% 10% ஓட்டுகளை வாங்க முடியுது. பாஜக மத்தியில் சரி, ஒரு இந்தியாவுக்குள்ளே ஒரு 18 மாநிலங்களில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் இவங்க உடனே ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும்னு அவசியம் கூட கிடையாது. ஏன் தனித்து போட்டி போடுறதுலையும் இல்லை, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அண்ணாமலை சொல்கிற மாதிரி போட்டி போடுறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. திரும்பவும் சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே ஒரு 4-5 எம்எல்ஏக்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறனால பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருமா? பாஜக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கு கட்சியை வளர்க்கலாமே. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை பாஜக தலைமைக்கு இருந்தாலும், அது அண்ணாமலைக்குள்ளே இருந்தாலும், இங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிற சீனியர்கள் அது தேவையே இல்லை, எங்களுக்கு எம்எல்ஏ தான் தேவை. இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்கள்ல, நாங்கள் எங்கிட்ட ஒரு சைடு அமைச்சராகி சைரன் காரில் சுற்றுவோம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. அண்ணாமலையே ஒரு கார்னர் பண்ணணும், ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க. அது முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதம் 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறாரு. அண்ணாமலையை தவிர்க்கிறார். எங்கள் கொங்குபெல்கில் மேட்டுப்பாளையத்தில் அண்ணாமலைக்கு பெருமளவில் ஆதரவு இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கே தெரியும். அவருடைய ஆதரவு இல்லாமல் அங்கே அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு இன்றைக்கி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை கூப்பிடாமல் நயினா நாகேந்திரன், தமிழிசை, வானதி இவங்களை கூப்பிட்டு வச்சு இவர் அந்த சுற்றுப்பயணம் பண்ணுறதை கொண்டாடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அண்ணாமலைக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவர் கூப்பிட்டா நல்லது, கூப்பிடலைன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை பேச்சினால அதிமுக பாஜக கூட்டணி தகர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அண்ணாமலை ரொம்ப வாய்க்கட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி அன்வர் ராஜா பேசுகிறாருல, தமிழ்நாட்டில் பாஜகனால் கால் ஊன்ற முடியாது, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்லாம் பேசுகிறாருல. இந்த விஷயத்துக்கு பதிலடி யார் கொடுக்கணும்? பாஜக கொடுக்கணும். பாஜக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி யார் பேசினாலும் கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேலே சொல்லுவார். இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அட்டாக் பண்ணி பேச மாட்டார். அமித்ஷா ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அவர் பேச்சை நம்ம கேட்கணும், அதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இந்த சைடு அன்வர் ராஜாவை தட்டி விட்டுட்டு தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரை பேச வைக்கிறார். இந்த மாதிரி பேசுகிறது பாஜகவில் செய்யலாம். பாஜகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை யாரை வேணாலும் அன்வர் ராஜாவுக்கு எதிராக பதில் சொல்ல வைக்கலாம், பதில் சொல்லலாம். ஆனால் அதனால கூட்டணிக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து தான். அவர் சொல்கிறார்ல, நான் தனி மனுஷன்பா, இப்போ எனக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, பின்புலமும் கிடையாது, நம்மளை நம்பி மோசம் பண்ணி விட்டாங்க பாஜக மேலிடம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் இருக்குது. யாருடைய கருத்துக்குமே நான் பதில் சொல்ல விரும்பலை, அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா அது இல்லாமல் அவருடைய வேதனை அங்கே புரியுது. யார்கிட்டையும் நான் வேலை செய்யலை அப்படின்னா பாஜகவுக்கு அவர் உத்தரவு போட்டால் வேலை செய்வார், அவ்வளோதான். சொன்னால் பேசுவார். செய்தியாளர் சந்திக்கணும். எதுக்கு செய்தியாளர் சந்திக்கிறது கூட அவர் பர்மிஷன் வாங்கணும்? எதுக்கு நயினா நாகேந்திரன் வாங்கணும்? பாஜக மேல் எடுத்துகிட்டு வாங்கணும்? அவர் மனசில் தோன்ற விஷயங்களை பேசுகிறதுக்கு அவருக்கு ரைட்ஸை கொடுத்தாலே போதும், இங்கே பாஜக கட்சி வளர்ந்துடும். அண்ணாமலை பேசின வரைக்கும், அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் திமுக பேசவே முடியல.
திமுக அடித்து நவுத்திக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பாஜக வஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாஜகவில் அண்ணாமலை பேசலை அப்படின்னா மற்றவங்க பேசுகிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ரீச்சே ஆகலை, போகவே மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு இவ்வளோ வேதனைப்படும் போது எப்படி பேசுகிறீங்க, நான் யார்கிட்டையும் வேலை செய்யலை, பேசும்போது பேசுகிறேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்கண்ணா அப்படின்னு அவர் போகிற அந்த போக்கு இருக்குல்ல, அவருடைய வேதனை அதிகமாக இருக்குது. கட்சிக்குள்ளே அவரை டம்மி ஆக்கணும், கட்சிக்குள்ளே அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். ஒரு வருஷம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து அவரை ஆதரிப்பாங்களா, அதுக்கப்புறமா அவரை ஆதரிக்க மாட்டாங்கள்ல, அப்படியே விட்டுருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத பஞ்சாயத்து எல்லாத்தையும் பாஜக மேலிடத்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்து பாஜக மேலிடம் அண்ணாமலை மேலே ஒரு அதிருப்தியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு வந்து இப்போ தேசிய தலைவர் பதவி, செயலாளர் பதவி போடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கூட போடவே இல்லை. கேட்டால் தேசிய தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு தான் நாங்கள் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்குமே அவர் எந்த பதவியுமே கொடுக்கல. தேர்தல் நெருக்கத்தில் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலான்னு நினைக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாலும் அவர் முன்ன போல் காரசாரமாக பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது அப்படின்னு அமித்ஷா சொல்லிகிட்டு இருக்காரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் ராஜாவும் அதான் சொல்கிறாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா ஆலோசனை பண்ணி யாரை முதலமைச்சராக்குவோன்னு அப்புறமா தான் பாஜக முடிவு பண்ணுன்னு சொல்கிறாரு. இதை தான் எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு. அமித்ஷா தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சைடு வந்து இவ்வளோ சாப்பிட்டா போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் அதிமுக வந்து ரொம்ப நொந்து போய் கிடக்குறாங்க. என்னடா இது, அதிமுக கட்சி, அதிமுக தலைமையில் கூட்டணி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் யார் தேர்வு பண்ணணுங்கிறதையும் அமித்ஷா முடிவு எடுப்பார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறாருல. இது எவ்வளோ கேவலமான விஷயம்னு அதிமுககாரங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஆதங்கம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அன்வர் ராஜா வச்சு இந்த சைடு ஒரு பேச விடுவோம், பாஜகவுக்கு எதிராக பேச விடுவோம். சிறுபான்மையினர்லேருந்து ஒரு மக்கள் வந்து பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செல்பெடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி தான் அன்வர் ராஜா பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்தியாளர்கள் அண்ணாமலைகிட்ட என்ன ரியாக்ஷன் வருது, ஏன்னா அண்ணாமலை வந்து கண்டிப்பாக அன்வர் ராஜாவுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவோ பாஜகவில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் செய்தியாளரை சந்திக்கிறாங்க, அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்க முடியல. கேட்டாலும் அவங்க சொல்கிற பதில்கள் வந்து ஏற்புடையதாக இல்லை. அண்ணாமலை டக்குன்னு அன்வர் ராஜாவுக்கு ஒரு பதில் கொடுத்துருப்பாரு. ஆனால் அது அவர் ஏன் நம்மளால் பிரச்சனை பஞ்சாயத்து திரும்பவும் வந்து பற்றியா அண்ணாமலை பேசினார், இப்போ பாருங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் பிரச்சனை பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கழட்டி விட்ருவாங்க. அது மாதிரி அண்ணாமலை மேலே தொடர்ந்து புகார்களை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. இதனால தான் அண்ணாமலை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, நான் இதை பற்றி நான் பேச விரும்பலைங்கண்ணா, விட்ருங்கண்ணா, நான் பேசும்போது பேசுகிறேண்ணா, ஏன்னா இப்போல்லாம் நான் யார்கிட்டையும் வேலை பார்க்கல, நான் ஒரு தனி மனிதன்னா, எனக்கும் வந்து கருத்து சொல்லணும்னு நினைக்கும் போது நான் கண்டிப்பாக உங்களையெல்லாம் கூப்பிட்டு கருத்து சொல்கிறேன், அது வரைக்கும் என்னை விட்ருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க போல இருக்கே அண்ணாமலைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி பெருசாக வளராது. நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டா எடப்பாடி பழனிசாமிகிட்ட போனாலும் அவர் துரோகம் பண்ணி தான் அவர் இன்றைக்கி அமித்ஷாவுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி நடக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் இப்போ அதிமுக தாவேகா அப்படிங்கிற மாதிரி தாவுவார். அப்போ புரியும் உங்களுக்கு எல்லாமே. அப்போ அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுப்பீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அண்ணாமலை பேசின மாதிரி ஒரு பேச்சு, தற்கூரி காலில் விழுந்து புரண்டவர்னு லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசினார்ல, அது வந்து எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் அதை மறக்கவே முடியாது. அதனால தான் அண்ணாமலை வேணான்னு அவர் நினைக்கிறாரு. அண்ணாமலை வேணான்னு அவர் நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் பாஜக கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க அண்ணாமலை இதனால தானே கட்சி வளர்ந்துச்சு, அவர் சொல்கிறத கேட்போம்யா, நமக்குன்னு ஒரு மான மரியாதை ஏதாவது உருவாக்கணும் அப்படின்னம்னா அண்ணாமலைனால் உருவாக்க முடியுமையா. அவர் வந்து பாஜக தலைமையில் ஒரு கட்சியை ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு, உருவாக்குங்க அப்படின்னு நம்ம பின்னாடி இருந்து என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டு அவர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு பாஜக வளரும் அப்படின்னு சொன்னால் தாமரை மலரும்னா மைசூரில் தான் மலரும் அப்படிங்கிற மாதிரி கோவம் தான் வருது நமக்கு. நன்றி, வணக்கம்.